ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கமெண்ட்ஸில் எப்போ லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த vlog பார்த்திங்கன்னா சாட்டர்டே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் சாட்டர்டே ஈவெண்ட்டில் இருந்ததுனால சண்டே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கும்போது எதேதோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சேனலில் சேஞ்சஸ் நடந்த உடனே நிறைய பேர் வந்து இன்ஸ்டா அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸோட கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போஸ்ட் பண்ணியிருந்த ஸ்டோரியை ரீஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேரோட சஜஷன்ஸும் கொடுத்துருந்தீங்க. இதெல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அந்த 2 டேஸில் சேனலுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். சாட்டர்டே நான் பெங்களூரில் இருந்ததுனால மினி vlog எதுவுமே போஸ்ட் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸ் மட்டும் நான் அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே சுற்றி ரூமுக்கு போகவே லேட் ஆயிடுச்சு. டயர்டில் நல்லா தூங்கிட்டு காலையில் 9 o'clock தான் ஏஞ்சோம். எப்போவுமே நான் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஸ்டூடியோ அதுக்கப்புறம் வந்து மெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யுவர் சைன்ட் அவுட் அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டுச்சு. அதே மாதிரி மெயில்ஸ் செக் பண்ணி பார்த்தா லாஸ்ட் மெயில் வந்து எனக்கு தேர்ஸ்டே தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஃப்ரைடே எந்த மெயிலும் வரல, அதே மாதிரி சாட்டர்டேயும் எந்த மெயிலும் வர கிடையாது. அது பார்த்த உடனே எனக்கு அப்போவே ஏதோ சஸ்பீஷியஸாக நடக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி சைன் அவுட்டில் ஆகாது. அன்லஸ் அன்டில் நம்ம அக்கௌண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சரி, ஃபோனில் தான் எதுவும் பிரச்சனை போல் நம்ம லேப்டாப்பில் சைன்இன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போடும்போது தான் வந்து யுவர் பாஸ்வேர்ட் வாஸ் சேஞ்ச்டு 6 hours ago அப்படின்னு நோட்டிஃபை ஆச்சு. 6 hours ago பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இன்னொரு மெயில் ஐடியில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நோட்டிஃபை ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே மாற்றி கொடுத்தது வந்து அதில் அலர்ட் வந்துருந்துச்சு. மெயில் அலர்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அகாரோ பிராண்ட்லேருந்து 3 liter எலக்ட்ரிக் மல்டி குக்கிங் பாட் அனுப்பி வச்சுருந்தாங்க. இதில் குக்கிங் பாட் கவர் பண்ணுறதுக்கு கிளாஸ் லிட், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், ஸ்பேச்சுலா, தென் லாஸ்ட்டாக வந்து ஒரு மெஷரிங் கப்பும் கொடுத்துருந்தாங்க. குக்கிங் பாட் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் கிரேவி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இந்த மல்டி குக்கிங் பாட் யூஸ் பண்ணிவிட்டு பாயிலிங், ஸ்டீமிங், ஃப்ரைங்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரெசிபீஸ் குக் பண்ணுறதுக்கும் ஆப்டாக இருக்கும். தென் ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ரெசிபீஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நிஜமாகவே கேஸ் காலி ஆயிடுச்சு. எனக்கு பழசு எடுத்து புதுசு இன்னுமே மாட்ட தெரியாது. பட் இந்த குக்கிங் பாட் இருந்ததுனால 2 ரெசிபீஸுமே நான் இதிலேயே முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்ததுனால வெஜ் புலாவ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு புலாவுக்காக ரைஸ் மட்டும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு காம்பினேஷனாக மினி சோயா சங்க்ஸ் வச்சுட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருந்தேன். பட்டாணி ஊற வைக்கல, அதனால வந்து ஹாட் வாட்டரில் ஹாட் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா பட்டாணி வெந்துடும். அதே மாதிரி சைட் பை சைடாக நான் கிரேவிக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ ரைஸ் முடித்த உடனே அப்படியே கிரேவி செஞ்சுட்டு டக்குன்னு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. இந்த மல்டி குக்கிங் பாட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் டெம்பரேச்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கீ, ஹோல் ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 தக்காளி, கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். இன்கேஸ் ஹீட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆயிரும். தென் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 5 minutes வெஜ்ஜீஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணி கலந்து வச்சுட்டேன். இந்த வெஜ் புலாவோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் தான் சேர்த்துருந்தேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 minutesக்கு வச்சோம் அப்படின்னா சூப்பராக வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆயிரும். இன்பிட்வீனில் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. ஸோ அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு சோயா சங்க்ஸ் கறியும் இதிலேயே செஞ்சு முடிச்சிட்டேன். சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸ் வாட்டர் ஸ்குவீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. கிரேவிக்கு அதே குக்கிங் பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 பழுத்த தக்காளி பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். புலாவில் எந்த விதமான மசாலாவும் ஸ்பைசஸும் சேர்க்கல. ஸோ இதில் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறமா கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணி லிட் கவர் பண்ணிவிட்டு ஒரு 8 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவியும் ரெடி ஆயிரும். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே கையோட குக்கிங்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலி எண்ணெய் பிரிஞ்ச கிரேவி ரெடி ஆனதும் கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, தோசை கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அகாரோட மல்டி குக்கிங் பாட்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஹொசூருக்கு கிளம்புறதுக்காக நானும் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். மினி விலாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி அம்மாவோட செயின் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்னென்ன செக் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் ஜிஆர்டிக்கு போக கிளம்பிட்டோம். ஓகே, அப்படியே அக்கௌண்ட் ஹேக்கான ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். அப்போவே சொன்ன மாதிரி ரெக்கவர் மெயிலில் எல்லா அலர்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கான மொத்த ஆக்டிவிட்டியும் அலர்ட் மேலே வந்துருந்துச்சு. லைக் அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணது, ஆத்தென்டிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே மாற்றினது, பாஸ்வேர்டை மாற்றி சம் கீஸ்லாம் யூஸ் பண்ணி ஹையாக செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு அதை பார்த்ததும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸே பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம எப்படி அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினைக்க முடியாமல் பிளாங்காக தான் இருந்துச்சு. தென் நான் எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே சைடில் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அண்ணாவை அப்ரோச் பண்ணோம். அவங்க அக்கௌண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததில் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அதை ரெக்கவரே பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்குமே எனக்கு அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அது கேட்டதும் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிட்டேன். அது வரைக்கும் அழுகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணது தான். கிட்டத்தட்ட ஓயாமல் ஒரு அரை நாள் ஃபுல்லாக அழுதுருக்கேன். நான் பர்சனலாக ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவோன்னு யோசிக்கிறத தாண்டி உடனே உட்காந்து அழுதுருவேன். கண்ணில் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அழுதுட்டோம் அப்படின்னா மைண்ட் ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வந்துடும். ஒரு கட்டத்தில் அழுது நானே டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணாவை வந்து அப்ரோச் பண்ணேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்கானா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் கிட்ட பேசிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சண்டே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து சேனலில் எந்த சேஞ்சஸுமே இருந்ததில்லை. நிஜமாகவே இவங்க 2 பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக நம்பிக்கையே வந்துச்சு. நமக்குன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எகெயின் புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டேன். சண்டே ஈவினிங்லேருந்து மண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கவும் இல்லை. நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 3 o'clock மேலேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு சேனலில் வந்து வீடியோஸ் எதுவுமே காணும், லைவ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அந்த 1.5 நாள் ஃபுல்லாக சேனலில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. டக்குன்னு அந்த ஆஃப்டர்நூன் வீடியோஸ் எதுவுமே காணும், லைவ் போயிட்டுருக்குன்னு பார்த்த உடனே மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கிற லிங்க் டச் பண்ணி பார்க்கும்போது வீடியோ வந்து ப்ரைவேட்டில் வச்சுருந்தாங்க. வீடியோ ப்ரைவேட்டில் இருக்கும் அப்படின்னா என்னோடய சேனலில் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பட் பார்க்குற உங்கள் யாருக்குமே தான் அது தெரியாது. ஸோ நம்ம லேட்டர் ஆன் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் வீடியோஸ் வந்து நார்மல் ஆயிரும். பட் பேக்கெண்டில் 2 பேருமே யூடியூப் சப்போர்ட்டை ஃபாலோ அப் பண்ணிவிட்டு ஃபைனலாக மண்டே ஈவினிங் வந்து எனக்கு அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணுறதுக்கான லிங்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கிட்ட மொத்த டீட்டெயில்ஸுமே மாற்றிட்டு மண்டே நைட் வந்து அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக என் கையில் கிடச்சிருச்சு. நிஜமாகவே அந்த ரெக்கவரி பண்ணுறதுக்கான சோர்ஸ் பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எதுவுமே என்னை விட்டு போனது எல்லாமே திருப்பி வந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஹேக் பண்ணவனுங்க சேனல் நேமை ஆப்பிள்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் ஆப்பிள்னு சொல்லிட்டு தான் இருக்குது. நான் சேனல் நேம் வந்து மாற்றியாச்சு, எனக்கு மாறிடுச்சு. பட் உங்களுக்கு அந்த நேம் ரெஃப்ளெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி 1 week 1.5 week அப்படி கூட எடுக்கலாம். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயமே அன்றைக்கி நடந்தது தான். ஏன்னா 1 million செலிப்ரேட் பண்ணதுக்கான சந்தோஷத்தையே மறக்க அடிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. லைஃப்பில் எல்லாமே ஸ்மூத்தாக போனால் நல்லா இருக்காதுன்றதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி ஹர்டல்ஸ் வருமோ என்னமோ தெரியல. பட் அகெயின் அக்கௌண்ட் திருப்பி கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் எல்லோரும் ஸ்டோரி போட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இவங்க யூடியூப் அக்கௌண்ட் மட்டும் ரெக்கவர் பண்ணுறது இல்லாமல் இன்ஸ்டா ஐடி ஹேக் ஆனாலும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஏதாவது மானிட்டைசேஷன் இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சர்வீசஸ் இருக்குது. நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பர்சனும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐடியும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள செக் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம்.
இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது லேடிஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி என்ன பண்ணணும், அடுத்ததாக என்ன பண்ணணும், சொல்யூஷன் என்னன்னு யோசிக்கிறத தாண்டி உட்காந்து அழுதுட்டோம் அப்படின்னா நம்மளே நார்மல் ஆயிடுவோம். நான் பர்சனலாக அப்படி தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அழுதுட்டேன் அப்படின்னா நானே நார்மல் ஆயிடுவேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும் உடனே டியர்ஸ் டேங்கை ஓப்பன் பண்ணிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி இந்த எல்லா விஷயமும் தான் நம்ம சேனலில் நடந்திருக்கு. அண்ட் நல்லபடியாக நம்ம சேனல் கைக்கும் கிடச்சாச்சு. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. பட் எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இன்கேஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறவங்கள மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கம்மிங் ஃபார் த Q&A வீடியோ. நான் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. நான் செலிப்ரேஷன் வீடியோவில் Q&Aவை இன்சர்ட் பண்ணி அதில் எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபைனலாக வந்து வீடியோவே இல்லாமல் போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். தட்டும் அந்த மினி விலாகில் நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஒரே ஐடியிலேருந்து 7-8 கொஷின்ஸ் கிட்ட கூட வந்திருக்கு. எல்லா கொஷின்ஸ்க்கும் ஒரே வீடியோவில் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எல்லா கொஷின்ஸ்க்கும் ஒரே வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா டியூரேஷன் எவ்வளோ மினிட்ஸ் போகும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதனால தான் வந்து இந்த ஒரு ஹெல்ப் கேட்குறேன். பட் ஃபார் ஷுர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ Q&Aவாக தான் இருக்கும். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஷூட் பண்ணது தான். சாட்டர்டே பெங்களூருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நாள் நைட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சமாக ப்ரௌனி பேக் பண்ணிவிட்டு கொண்டு போயிருந்தேன். அண்ட் அன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு அம்மா வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக பூரி அவ்வளோவா பிடிக்காது, ரொம்ப ரேர் தான். பட் அன்றைக்கி என்னென்னு தெரியல, பூரி செய்யலான்னு தோணுனதுனால அதையே செஞ்சிட்டோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பர்டிகுலராக பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சீக்கிரம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட் கவர் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கண்டிப்பாக சீக்கிரம் கெட்டி ஆயிரும். ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதித்து வரட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்சமாக கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். பட் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு பூரி அவ்வளோவா பிடிக்காது. பட் இந்த சைட் டிஷ் மட்டும் இருந்துச்சுன்னா 4-5 பூரி வரைக்கும் தாராளமாக உள்ளே போகும். டின்னர் வேலை முடிச்சதுக்கப்புறமா ப்ரௌனிக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரௌனீஸ், கேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறப்போ வந்து மெஷர்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக எடுத்தால் தான் அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ நான் மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா 75 கிராம் ஒயிட் சுகரும் 75 கிராம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ்அப் இல்லாமல் 150 கிராம் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் டார்க் சாக்லேட்டை உருக்கி எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட்டோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து சேர்த்துக்கணும். எக்ஸாக்டாக 1/2 கப் இருக்கும். கிராம் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா 110 கிராம் இருக்கும். நான் ஏர் ஃப்ரையரில் வச்சு ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை 2 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து பண்ணுறப்போ முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா கலந்து சர்க்கரை முழுசாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும்.
சர்க்கரை முழுசாக கரைஞ்சதுக்கு அப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிடணும். இப்போ இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 90 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொக்கோ பவுடர் வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். எல்லாமே நல்லா சலிச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கேக் பேட்டர் மாதிரி ரொம்ப ஃப்ளோயாக இருக்காது. பட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் ப்ரௌனிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டி ஃப்ளேவருக்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக ப்ரௌனிஸை ஸ்கொயர் டீனில் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் பீசஸ் போட பர்ஃபெக்டாக இருக்கும். பட் எனக்கு ஸ்கொயர் டீன் கிடைக்கல. அதனால் ஹார்ட் டீனில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் பேட்டர் ஊற்றி மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக வால்நட்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் பேஸில் மட்டும் பட்டர் பேப்பர் வச்சுட்டு சைடில் பட்டர் பேப்பர் வைக்க மறந்துட்டேன். பட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சைட்ஸில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் பேக் பண்ணுறதுக்கு ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் அதே 170 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ப்ரௌனிஸ் பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு. நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டின்னோட சைஸ் பொறுத்து பேக்கிங் டைம் வேரி ஆகும். பட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து ரெடி ஆயிரும். நல்லா ஃபட்ஜியாக சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சிங்கன்னா ஃபெயிலியர் ஆகாமல் சூப்பராக வரும். ஃபைனலாக பீசஸ் போட்டதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி வச்சுட்டு பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். அண்ட் அவ்வளோதான். இந்த vlog-ஐ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.